வணக்கம். கேரள மாநிலத்தில் எப்படி ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்கிறேன் கேளுங்க. திருவனந்தபுரத்தில் ஒரு வழக்கு நடந்திருக்கு. அது என்ன வழக்குனா, சபரிமலை ஐயப்பன் கோயிலில் கடந்த 12 ஆண்டுகளுக்கு முன்பே உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை போட்டிருக்கு. அது என்ன உத்தரவுனா, சபரிமலை ஐயப்பன் கோயில் பம்பை நதிக்கரையிலிருந்து சன்னிதானம் வரைக்கும் எல்லாரும் நடந்து தான் போகணும். டிராக்டர் அங்கேருந்து பொருள் ஏற்றிட்டு போகிற டிராக்டரில் டிரைவர் மட்டும்தான் பயணம் பண்ணணும், வேற யாரும் பயணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற உத்தரவை போட்டிருந்துருக்காங்க. அந்த உத்தரவு நடைமுறையில் இருந்தப்ப இப்போ ஒரு 10 நாள் இல்லை, ஒரு 15 நாளைக்கு முன்னாடி ஏடிஜிபி ஒருத்தர் அந்த ஒரு டிராக்டரில் ஏறி பம்பையிலேருந்து சன்னிதானத்துக்கும் சன்னிதானத்திலிருந்து பம்பைக்கும் பயணம் பண்ணியிருக்காரு. அதனால் அவர் மேலே வழக்கு தொடர்ந்து கேஸ் நடத்தியிருக்காங்க. அதுக்கு அவர் என்ன விளக்கம் கொடுத்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கால்வலி அதிகமாக இருந்ததுனால நான் அதில் போயிட்டேன், மன்னிப்பு கேட்டிருக்காரு. அதனால் அவரை எச்சரித்து விடுவித்திருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக ஏடிஜிபிக்கும் இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னு. வரவேற்கத்தக்க விஷயம் தானே. சட்டம் எல்லாருக்கும் பொதுவானது தானே. இதை பற்றின உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஏன் பம்பையிலேருந்து சன்னிதானத்துக்கு டிராக்டரில் ஒருத்தர் மட்டும் போகணும், அதாவது டிரைவர் மட்டும் போகணும்னு உங்களுக்கு தெரிஞ்சால் அதையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டேன்.